ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் ரேஷ்மா கூடலூர் இட்லி மாவு பிஸ்னஸ்லேருந்து வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் சாரி. போன வாட்டி மியூசிக் போட்டதால நிறைய பேர் புரியலன்னு நிறையா கமெண்ட் போட்டிருந்தீங்க. இந்த வாட்டி வந்து மியூசிக் இல்லாமல் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஒரு விஷயம், நிறைய பேர் வந்து எத்தனை கிலோ மாகாணினா எத்தனை கிலோன்னு சொல்லி நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. அதுக்காகவே நான் வந்து எடை மிஷின் போட்டு இன்னைக்கு நான் வந்து அரிசி அளந்து காமிக்கிறேன். எனக்குமே மாகாணி எவ்வளோன்னு தெரியல, 1.5 கிலோன்னு தான் நினச்சிட்டு இருக்கேன். ஜீரோவில் வச்சுக்கிட்டு நம்ம இன்னைக்கு அரிசி அளந்து எடை மிஷினில் போட்டு நம்ம எடை போட்டு பார்த்துக்கலாம். ஒரு மகாணி அரிசி வந்து எத்தனை கிலோ வருதுன்னு. நிறைய பேர் சொல்கிறாங்க 1.5 கிலோ தான் வருதுன்னு சொல்கிறாங்க. நான் எடை போட்டு பார்க்கல, நீங்கள் கேட்குறதால இன்னைக்கு இந்த டவுட் கிளியர் பண்ணிக்கிறேன். நான் வந்து எப்பயுமே மாகாணியில் தான் ஊற வைப்பேன், அதனால் எனக்கு தெரியாது. இது வந்து 1 கிலோ 600 கிராம் வந்திருக்கு. அப்போ 1.5 கிலோவுக்கு வந்து ஒரு 100 கிராம் எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ ரெண்டாவது அதே தான், ஒரு டவுட்டுக்கோசரம் நான் போட்டு காமிச்சேன். நிறைய பேர் வந்து கிலோ தான் கேட்குறீங்க. எவ்வளோ கிலோ வந்து எவ்வளோ உளுந்து எவ்வளோ அரிசின்னு சொல்லி நிறையா அதை தான் டவுட்டாக கேட்குறாங்க. நான் மாகாணியில் போடுறதால எனக்கு வந்து கிலோலாம் அவ்வளோ புரியாது. ஏன்னா நம்ம எடை போட்டு போடுறதில்ல. இந்த எடை மிஷின் வந்து பக்கத்தில் போய் கடை இருந்துச்சு, அவங்கள்ட்ட வாங்கிட்டு வந்து நான் டவுட்கோசரம் வாங்கி போடுறேன். இப்போ வந்து நம்ம கணக்கு பண்ணிக்கலாம். இது வந்து 1.600 இருக்குது 1 கிலோ. அப்போ 6 மகாணினா அது வந்து ஒரு 6 மகாணி வந்து ஒரு 6 கிலோ. அது வந்து ஒரு அரை கிலோ. 3 3 6 வந்து 9. அது வந்து ஒரு 100 கிராம் 600 கிராம். அப்போ 9 கிலோ 600 கிராம் கணக்கு வருது. இப்போ நான் அவ்வளோதான் சேர்த்து இவ்வளோ நாளாக மாவு அப்படி தான் அரைச்சிட்டு இருக்கேன். இதோட இன்னொரு டவுட்டு, ஒரு பொன்மணி அரிசியாக இருந்தால் நான் 5.5 மகாணி தான் போடுவேன். இந்த சாப்பாட்டு அரிசினா தான் ஃபுல்லாக 6 மகாணி போடுவேன். அந்த டவுட்டு நீங்கள் ஃபஸ்ட் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். ஆனால் பொன்மணி அரிசி நல்லா உப்பரி மாவு அதிகமாக வரும். அரிசி பெருசாக இருக்கிறதால. சாப்பாட்டு அரிசி வந்து சின்னதாக இருக்கிறதால அவ்வளோ ரெக்கம் காணாது. அதனால் நான் அது ஃபுல்லாக 6 மகாணி போட்டுப்பேன். இப்போ நான் இது ஊற வைக்கிறது வந்து சாப்பாட்டு அரிசி தான். சாப்பாட்டு அரிசி தான் ஊற வைக்கிறேன். வேணா பொன்மணி அரிசி இருக்குது, இதில் வந்து ஒரு 2 மகாணி சேர்த்துக்கிறேன். சில டைம் வந்து பொன்மணி அரிசி இருக்காது, வெறும் சாப்பாட்டு அரிசி மட்டும் தான் சேர்ப்பேன். அந்த டைம் வந்து வெறும் சாப்பாடு அரிசி சேர்க்கறதால 6 மகாணி போட்டுப்பேன். வேணா இப்போ இதுவும் 6 மகாணி தான் நான் போடுறேன். ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே 6 மகாணி அளவு சொன்னதால எனக்கு வந்து 6 மகாணி போட்டாலும் 5 மகாணி அரிசி போட்டாலும் ஒரே மாதிரி தான் வந்து இட்லி தோசை கிடைக்கும். இட்லி தோசை வந்து நம்ம உங்கள்கிட்ட போட்டு காமிக்கலான்னு பார்க்கலாம், எனக்கு டைம் இல்லை. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வந்து இந்த டவுட்டை நான் வந்து கிளியர் பண்ணுறேன். இல்லை ஷார்ட்லேருந்து நான் போட்டு கண்டிப்பாக நான் காமிக்கிறேன். அப்படி நீங்கள் ஊற வைக்கிறதா இருந்தால், எடை போட்டு ஊற வைக்கிறதா இருந்தால் அந்த 600 கிராம் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கரெக்டாக வந்து 9 கிலோ கணக்கு வச்சுக்கோங்க. அரை கிலோ உளுந்துக்கு வந்து காதில் நல்லா வாங்கிக்கோங்க. அரை கிலோ உளுந்துக்கு வந்து 9 கிலோ அரிசி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இன்னொரு விஷயம், உளுந்து நல்லா பிராண்டாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். லூஸெல்லாம் வாங்கிடாதீங்க. நான் வாங்குறது நல்ல பிராண்டு, அதனால் வந்து எனக்கு இந்த அரிசிக்கு இந்த உளுந்து கண்டிப்பாக எனக்கு வந்து ரெக்கம் காணுது. அதான் எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது இட்லி தோசை. இன்ன வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல. உங்கள் ஏரியாவில் வந்து எந்த உளுந்து பிராண்டு நல்லா இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த கணக்கில் வந்து ஊற வைங்க. அப்போ உங்களுக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும். நான் சொல்கிறது அவ்வளோதான். அரிசி பார்த்தா உங்களுக்கு தெரியும், இது சாப்பாட்டு அரிசி. இந்த அரிசி வந்து பொன்மணி அரிசி. இதில் வந்து ஒரு 2 மாகாணி மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இருக்கிறதால சேர்த்துக்கிறேன், இல்லைன்னா நான் அப்படியே ஊற வச்சுப்பேன். பச்சை அரிசி சேர்க்குறீங்களான்னு நிறைய பேர் அந்த டவுட்டை கேட்குறீங்க. நான் பச்சை அரிசி சேர்க்கறது இல்லை. வேணா பச்சை அரிசி நிறையா ஹோட்டலில் இல்லை நிறையா மாவு பிஸ்னஸ் பண்ணுறவங்க சேர்க்குறேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு வந்து நான் பச்சை அரிசி இன்னும் வரைக்கும் பிஸ்னஸ் ஆரம்பிச்சதுலேருந்து சேர்க்கல. அதுக்கு என்ன ரீசன்னா, பச்சை அரிசி சேர்க்கறதால உளுந்து வந்து எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து வெந்தயம் நல்லா ஊறிச்சு. நான் வந்து கணக்கு சொன்னேன் இல்லையா உங்கள்கிட்ட, 6 மாகாணி அரிசி 9 கிலோ கணக்கு வச்சுக்கோங்க. அதில் அரை கிலோ உளுந்து, அதில் வெந்தயம் வந்து நான் ஏற்கனவே ஊற வச்சதால உங்களுக்கு நான் காமிக்க முடியல. 100 கிராம் வெந்தயம் வந்து நீங்கள் வந்து 9 கிலோ அரிசிக்கு 100 கிராம் வெந்தயம், அரை கிலோ உளுந்து சேர்த்துக்குங்க. இந்த வெந்தயம் வந்து நான் ஒரு 3 நாளைக்கு முன்னே ஊற வச்சுட்டேன். நான் வாங்கிட்டு வந்து அரை கிலோவாக இருக்கட்டும் 1/4 கிலோவாக இருக்கட்டும் அப்படியே தண்ணியில் கொட்டி அப்படியே ஊற வச்சிடுவேன். கழுவிட்டு அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் போட்டுருவேன். அதனால எனக்கு 4 நாள் 5 நாள் ஆனாலும் வெந்தயம் கெட்டுலாம் போகாது. ஃப்ரிட்ஜில் இருக்கிறதால பாருங்கள் எந்த அளவுக்கு மாவு வந்து வெந்தயம் மட்டும்தான் ஓடிட்டு இருக்கு, எந்த அளவுக்கு மாவு ஒயிட்டாகவும் உப்பரியாகவும் ஓடுது பாருங்கள். இது
100 கிராம் வெந்தயம் இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவில் என் தம்பி போட்டு உங்களுக்கு காமிக்கிறான். இதில் கண்டிப்பாக வந்து உளுந்து சேர்க்கல, அதுக்காக காமிக்கிறான். வெந்தயம் மட்டும்தான் ஓடிட்டு இருக்கு. பார்த்தா எப்படி தெரியுது? உளுத்த மாவு ஓடுற மாதிரி தான் தெரியும். எதுக்காக வந்து எனக்கு அவ்வளோ வந்து அரிசிக்கு இவ்வளோ உளுந்து போட்டாலும் எனக்கு வந்து ரெக்க காணுதுன்னா, நான் வெந்தயம் நல்லா சேர்த்துக்கிறேன். அதோட வந்து வெந்தயம் அன்னைக்கே ஊற வச்சு நீங்கள் அன்னைக்கே சேர்த்தீங்கன்னா, அதிகமாக வெந்தயம் சேர்க்கறதால கலர் வந்து டல்லாக காமிக்கும். ஒரு மஞ்சள் அடித்த மாதிரி இருக்கும் மாவு. அப்போ வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து செட் ஆகாது. இப்போ மாவு ஏன் கருப்பாக இருக்குன்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஹோட்டல் வச்சுக்கிறவங்களால இதுதான் டிப்ஸு. வெந்தயத்தை வந்து நாளே ஊற வச்சுக்கோங்க. நல்லா மயஞ்சிருச்சு வெந்தயம். இப்போ தான் நான் உளுந்து சேர்த்துக்கிறேன். உளுந்தும் வந்து அரிசி ஊற வைக்கும் போதே நான் வந்து உளுந்து ஊற வச்சிருவேன். உளுந்து ஊறி ஒரு 1 ஹவர் 1.5 ஹவருக்கு அப்புறம் கழுவிட்டு தண்ணி பிரித்து நான் ஃப்ரிட்ஜில் வந்து போட்டுருவேன். மாவு அரைக்கும் போது தான் நான் எடுப்பேன். அது கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 3 மணி நேரம் அரிசி ஊறுற அளவுக்கு உளுந்தும் ஊறிடும். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதால கூலிங்காக ஏறிடும். நான் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து அரிசி மாவு அரைக்கல, உளுத்த மாவு தான் அரைக்கிறேன். எப்பயுமே நான் இப்படி தான் அரைப்பேன். சில டைம் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன உளுந்து ஊறுறதுக்கு ஃப்ரிட்ஜ் கூலிங் இல்லைன்னா ஃபஸ்ட்டு நான் அரிசி மாவு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் உளுந்து மாவு அரைக்கும் போது கிரைண்டர் நல்லா கழுவிடுவேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். கிரைண்டர் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து உளுத்த மாவு அரைக்க ஆரம்பிப்பேன். அதுக்கு என்ன ரீசன்னா, அதோட வந்து அரிசி மாவு ஆட்டிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நான் கிரைண்டரை கழுவி விட்டுருவேன். கூலிங் அது கிரைண்டர் ஆன பிறகு தான் உளுத்த மாவு அரைப்பேன். ஏன்னா சூடாக இருக்கும்போது கிரைண்டரில் வந்து உளுத்த மாவு அரைக்கக்கூடாது. அப்போ வந்து உளுத்த மாவு குவாலிட்டி அதிகமாக வராது. இது இவ்வளோ அரிசிக்கு இவ்வளோ உளுந்து நான் சேர்க்கிற ரீசன் நல்லா வருதுன்னா, அதுக்கு நான் நிறையா டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறதால தான். இன்னொரு விஷயம், நிறையா நான் ஐஸ் வாட்டரை வச்சு தான் வந்து உளுத்த மாவு அரைப்பேன். டெய்லியுமே மாவு அரைக்கிறதால நான் வந்து ஃப்ரீஜில் வந்து எனக்கு வெந்தயம் ஊறிட்டு இருக்கும். ஒரு சைடு வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நானும் தண்ணி பிடிச்சி போட்டுருவேன். தண்ணி வந்து ஐஸ் கட்டியாக கிடக்கும், எப்பயுமே இருக்கும் என்கிட்ட. அதை வச்சு தான் நான் வந்து மாவு அரைப்பேன். மாவு வந்து உளுத்த மாவு ஓடும் போது நல்லா எந்த அளவுக்கு கூலிங் ஆகிட்டு இருக்கோ அந்த அளவுக்கு உளுத்த மாவு உதிரி நிறைய வரும். பாருங்க, வெந்தயம் சேர்த்து உளுத்த மாவு ஓடிட்டு இருக்கு. இன்னும் தண்ணி ஒரு சொட்டு கூட சேர்க்கல. இந்த கிரைண்டரில் நான் வெந்தயம் சேர்க்கல, உளுந்து மட்டும் தான் ஓடிட்டு இருக்கு. அந்த கிரைண்டரில் வந்து வெந்தய மாவு நல்லா ஓடின பிறகு நான் உளுந்து சேர்த்துட்டேன். இன்னும் தண்ணி ஒரு சொட்டு கூட சேர்க்கல. ஏன்னா உளுந்த மாவு வந்து ஓரளவுக்கு நல்லா மயஞ்ச பிறகு தான் நான் தண்ணி சேர்ப்பேன். தண்ணி எதுக்காக சேர்க்குறேன்னா, அந்த உதிரிக்காக தான் சேர்க்குறோம். நம்ம வந்து உளுந்து போட்டுட்டு உடனே வந்து நம்ம தண்ணி டக்குன்னு ஊற்றிட்டோம்னா கண்டிப்பாக மாவு அவ்வளோ உதிரி வரவே வராது. இன்னொரு விஷயம், பருக்கே மேலே இருக்கும். அதை நம்ம அடிக்கடி கை வச்சு தள்ளுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகிடும். இந்த கிரைண்டர் கொஞ்சம் இந்த பட்டை வந்து லூஸாக இருக்கிறதால வந்து ஒத்து மையில இதுக்கு மட்டும் தான் நான் கை வைப்பேன் லைட்டாக. அந்த கிரைண்டருக்கு வந்து நான் கை வைக்க மாட்டேன். ஏன்னா அது புது கிரைண்டர், ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை. இது இந்த பட்டை லூஸாக இருக்கிறதால அப்பப்போ லைட்டாக நைவிடுது. அப்போ வந்து நான் லைட்டாக வந்து ஒரு 2 வாட்டி தான் கை வைப்பேன், அதுவும் அதிகமாக வைக்க மாட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வெந்தயமும் உளுந்தும் சேர்த்து எந்த அளவுக்கு மிக்சிங் குவாலிட்டியில் ஓடிட்டு இருக்குன்னு பாருங்கள். நல்லா மாவு மயஞ்சது உங்களுக்கு தெரியும். நான் தண்ணி சேர்க்கவே இல்லை. இதுதாங்க சீக்ரெட்டு. ஐஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஐஸு எடுத்து வந்து இப்போ தண்ணி சேர்த்து அப்படியே வந்து கூலிங்கான தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த உளுந்தை சேர்த்தா மட்டும்தான் மாவு நல்லா உப்பி வரும். டக்குன்னு எடுத்து நிறையா ஊற்றிட்டோம்னா அப்படியே சப்புன்னு அழுங்கிடும். மாவு நீத்து விட்ட மாதிரி ஊறிடும். மாவு உப்பி வரவே வராது. நான் வந்து எப்பயும் 1/2 கிலோ உளுந்து சேர்த்துனா இதில் 1/4 கிலோ சின்ன கிரைண்டர் 1/4 கிலோ போடும். பெரிய கிரைண்டரில் வெந்தயம் சேர்த்துறதால எனக்கு இது கரெக்டாக இருக்கும். சின்ன கிரைண்டர் வந்து வெந்தயம் போட மாட்டேன், அதனால அதில் 1/4 கிலோ உளுந்து கரெக்டாக இருக்கும். எந்த அளவுக்கு ரெண்டும் சேர்ந்து ஓடிட்டு இருக்கு. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கூலிங் அந்த ஐஸ் கட்டி கூலிங் ஏற தண்ணி வந்து கல்லில் ஊற்றுற பாருங்க. ஏன்னா கல் கூலிங்காக இருந்தால் மட்டும்தான் மாவு உதிரி வரும். அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்னும் உங்களுக்கு சில டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீட்ட கமெண்ட்டில் கேளுங்க. இதில் நான் தெளிவாக தான் சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி வந்து உங்களுக்கு இன்னும் டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. நான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோ நான் போடுறேன். இப்போ நீங்கள் எல்லாமே கேட்டுட்டு இருக்கீங்க. 1 வாரம் ஆகுது, என்னால் வீடியோ போட முடியல. ஊரில் வந்து தீயில இருந்ததால் மாவுலாம் அரைச்சிக்கிட்டு தான் இருந்தேன். என்னால் வீடியோ எடுத்து போடுற அளவுக்கு டைம் இல்லை. அதனால் வந்து என்னால் வந்து கேட்ட உடனே வீடியோ போட முடியல. ஃபஸ்ட்டு அதுக்கு எல்லாத்துக்கும் சாரி. இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நைஸாக உதிரியாக வந்து பஞ்சு மாதிரி மேலே வந்திருக்கு. ஏன் நான் உங்கள்கிட்ட இந்த அளவுக்கு உளுத்த மாவு பற்றி மட்டும் காமிக்கிறேன்னா, அரிசி மாவு ஒரு விஷயமே இல்லை, உளுத்த மாவில் மட்டும்தான் நமக்கு எல்லா விஷயமும் இருக்குது.
ஒரு அண்ணா கேட்டிருக்காங்க, கடைக்கு வந்து 5 கிலோ அரிசி அவங்க அரைக்கிறாங்களாம். அதுக்கு எவ்வளோ உளுந்துன்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து அதான் சொன்ன மாரி மாகாணியில போடுவேன். இப்ப இத வச்சு கணக்கு பண்ணி பார்த்தா, நீங்க வந்து ஒரு 5 கிலோ அரிசிக்கு ஒரு 400 கிராம் வந்து உளுந்து சேர்த்துக்கலாம். 50 கிராம் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். 5 கிலோவுக்கு அதான் மெஷர்மெண்ட்டு. இன்னொரு விஷயம் வந்து மாவு உங்களுக்கு குவாலிட்டி நல்ல உளுந்தா இருக்கணும். இப்பயும் அத தான் நான் சொல்லுவேன். பாருங்க அள்ளி போட்டு அப்படியே மாவு வந்து உப்பி வரணும். உங்களுக்கு மாவு ஓடும்போதே தெரியுது நல்லா குவாலிட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்க வந்து பழைய உளுந்தெல்லாம் வாங்கி வச்சுட்டு இவ்வளோ அரிசி போட்டீங்கன்னா அவ்வளோதான், இட்லி கல்லு மாரி வந்துரும். வியாபாரமே கெட்டு போயிடும். நான் வந்து இப்போ ஓரளவுக்கு வந்து உளுத்த மாவுலாம் அரைச்சு முடிச்சுட்டேன். அரிசி மாவும் வந்து அரைச்சுட்டேன். இது வந்து லாஸ்ட் உரல் தான். ஏன் உங்கள்ட்ட இத நான் காமிக்கிறேன்னா, பாருங்க எவ்வளோ கிளீனா நான் கழுவியிருக்கேன்னு. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு சுத்தமா ஒரு பிசினஸ் செய்யணுமோ அந்த அப்பதான் நமக்கு நீடிக்கும். ஹோட்டல் வைக்கிறவங்களா இருந்தாலும் நான் அதான் சொல்லுவேன். அரிசி நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு நீங்க மாவு அரைச்சீங்கன்னா நல்லா உங்களுக்கு வெள்ளையா கிடைக்கும் மாவு. அதே மாதிரியே கிரைண்டர்ல வந்து தண்ணி ஊத்திட்டு தான் வந்து அரிசி மாவு போடணும். அரிசி அரைக்கும் போது ஃபர்ஸ்ட் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அரிசி போடுங்க. உளுந்து அரைக்கும் போது வெந்தயம் அரைக்கும் போது கிரைண்டர்ல ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்தாதீங்க. வெந்தயமும் நல்லா ஓடின பிறகும் உளுந்தும் ஃபர்ஸ்ட் நல்லா ஓடின பிறகுதான் தண்ணி சேர்க்கணும். உங்களுக்கெல்லாம் டவுட் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து அரிசி அரைக்கும் போது கையால் அள்ளி போட முடியாது. அதனால வந்து நான் கிண்ணத்துல தான் அள்ளி போடுவேன். ஏன்னா நிறைய அரைக்கிறதால வந்து கீழே குனிஞ்சு குனிஞ்சு அள்ளி போட முடியாது. அந்த சூழ்நிலைக்காக நான் வந்து கிண்ணத்தால தான் அள்ளி போடுறேன். நீங்களும் வீட்டுக்கு அரைக்கிறதா கூட இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அரைக்கிறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அதுக்காக தான். வேற ஏதோ உங்களுக்கு டவுட்டா இருந்தாலும் கேளுங்க. கண்டிப்பா என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாரோ பிஸ்னஸ் பண்ற ஐடியா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாருக்காவது இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கட்டும். இன்னொரு விஷயம், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. என் சேனல் வந்து பழைய சேனல் வந்து வீணா போச்சு. இப்போ புதுசா அதை ஓப்பன் பண்ணி இப்போ இதில் வீடியோ போட ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது. நல்லா வந்து வியூஸும் சப்ஸ்கிரைப் எனக்கு வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. மாவு எல்லாமே அரைச்சி முடிச்சாச்சு. மாவு வந்து அரைச்சி முடிச்சாச்சு. நான் வந்து இந்த டப்பாவில் தான் வந்து எப்பயுமே மாவு அள்ளுவேன். ஏன்னா கையால் அள்ள மாட்டேன், லேட் ஆகுறதால. நான் அந்த டப்பா வச்சு தான் அள்ளிப்பேன். நீங்களும் வீட்டுக்கு மாவு அரைக்கிறதாலும் கண்டிப்பாக அதே மாதிரி அள்ளிக்கங்க. கொஞ்சம் அள்ளுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கையில் அதிகமாக இழுப்பாது. அதனால சொல்கிறேன். இந்த வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் இருட்டாயிடுச்சு. நான் வந்து வீடியோ வந்து வெளிச்சத்தை பக்கம் வைக்காம கேமரா வச்சு எடுத்துட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. மாவு கரைக்கிற வீடியோ தான். மாவு வந்து நம்ம பாக்கெட் போடும்போது எந்த அளவுக்கு நல்லா வந்து கரைக்கிறோமோ அப்போதான் வந்து மாவு வந்து மிக்சிங் ஒழுங்கா இருந்தால் மட்டும்தான் நமக்கு கம்ப்ளைண்ட் வராத இருக்கும். நம்ம நல்லா பார்த்து அரைக்கிறது முக்கியம் இல்லை. மாவு கரைக்கும் போது கையை வச்சு நல்லா வந்து கஷ்டத்தை பார்க்காம வந்து கரைக்கணும். இன்னொரு விஷயம், கை வந்து கண்டிப்பாக மாவு கரைக்கும் போது எனக்கு வலிக்கும் தான். சில டைம் இந்த ஷோல்டர் தூக்கவே முடியாது. ஏன்னா வீட்டுக்கு வந்து நம்ம 2 கிலோ 1 கிலோ மாவு அரைப்போம். அதுவே கரைச்சும் போது கஷ்டமா இருக்கும். நான் வந்து கிட்டத்தட்ட இப்போ 10 கிலோ வெந்தயம் இருக்கு, உளுந்து இருக்கு, இதெல்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட 12 கிலோ தண்ணியெல்லாம் இருக்கு. அப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து மாவு வந்து இப்போ நான் இது ஒரு 20 பாக்கெட் கண்டிப்பாக வரும். ஒரு பாக்கெட்டுக்கு வந்து 1.5 கிலோ கணக்கு பண்ண கூட 20 30 கிலோ மாவுன்னு வச்சுக்கலாம். இவ்வளவும் கையால் கரைச்சோம்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா என்ன பண்ணுறது, கஷ்டப்பட்டாதான் காசு பார்க்க முடியும். அதனால வந்து கஷ்டத்தை பார்க்காம ஒரு விஷயம் நம்ம செஞ்சாகணும்னா செஞ்சுதான் ஆகணும். இன்னொரு விஷயம், நம்ம வந்து ஒரு தொழில் செய்யணும்னா அதுக்கு நேர்மையும் நாணயமும் ரொம்ப முக்கியம். நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம செய்ய போறோம். தெரியாத விஷயத்த நம்ம செய்யவே கூடாது. நான் வந்து இதுல அரிசி மாவும் உளுந்து வெந்தயம் இதை தவிர வேற எதுவுமே சேர்க்கறது இல்லை. நிறைய பேர் வந்து நான் லோக்கல் கடைக்கு தான் போடுறேன். குழந்தைங்களுக்கெல்லாம் வாங்கி செய்யறாங்க. பெரியவங்க சுகர் பிபி உள்ளவங்கலாம் சாப்பிட்றாங்க. என்னை கேட்பாங்க கடைக்கு போட போறேன்னா, ஏம்மா உங்க மாவு தானா, நல்லா இருக்குமா, இதுல என்னம்மா ஏதாவது சோடா உப்புலாம் சேர்க்குறீங்களா, எங்க குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் இல்லைங்க அப்படிலாம் எதுவும் சேர்க்க மாட்டேன், நீங்க வேணா டெஸ்ட் கூட பண்ணி பார்த்துங்க லேப்ல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக சொல்லிட்டு வந்துடுவேன். இன்னொரு விஷயம், இந்த கவர் போடுறேன் பாருங்க. வந்து இது வந்து ஒரு 2 கிலோ பக்கெட்டு, சின்னதாக குட்டி பக்கெட்டு. அதில் வச்சு தான் நான் கவர் போடுறேன். நான் மாவு பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு இந்த பக்கெட் என்கிட்ட இருக்கு. கண்டிப்பாக இந்த பக்கெட் உடைக்கிறதுக்குள்ளே வேற பக்கெட் வாங்கி வைக்கணும். நிறைய பேர் வந்து மாவு போடுறது எப்படி நீங்கள் போடுறீங்கன்னு சொல்லிட்டு இங்கே மாவு பிஸ்னஸ் பண்ணுறவங்களே என்கிட்ட கேட்குறாங்க. நாங்களாம் 2 பேர் சேர்ந்து போடுறோம் மாவு, கஷ்டமாக இருக்குது, நீங்கள் ஹெல்ப் கூட யாராவது இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க.
இது வந்து இப்போ கவர் என் பொண்ணு போடுறா. அடிக்கடி கவர் வந்து டப்பால போட்டு கொடுப்பா. வந்து நான் வந்து மாவு வந்து இந்த கவர் போட்டு தான் வந்து டப்பாவில் வந்து நான் ஈஸியாக ஊற்றிப்பேன். பிடிக்கிறதுக்குலாம் ஆள் வைக்க மாட்டேன். இது வந்து நானே தான் கண்டுபிடிச்சேன். எனக்கு இது யாரும் சொல்லிலாம் கொடுக்கல. இந்த சீக்ரெட் நான் வந்து யூடியூப் சேனலில் உங்களுக்காக நான் சொல்கிறேன். பக்கத்தில் கேட்குறவங்கள்ட்ட கூட நான் இது சொல்கிறதில்ல. எனக்கு கேட்டாங்கன்னா இல்லைங்க நானும் என் ஹஸ்பண்ட் ஹெல்ப்போட தான் நான் கவர் போடுறேன்னு சொல்லிக்கிறேன். வேணா நான் வந்து இதை டப்பாவில் போட்டு தான் கவர் போடுறேன். அப்போ தான் வந்து மாவு சிந்தாமல் நீட்டாக சூப்பராக வருது. அப்படி யாராவது நீங்கள் மாவு பிஸ்னஸ் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறீங்க அவங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கவர் போடுற வேலை தாங்க உண்மையிலுமே ரொம்ப கஷ்டமான வேலை. இந்த பக்கெட் நான் கண்டுபிடிச்சி இந்த கவர் போடுறதால எனக்கு ரொம்ப ஈஸியாக வேலை முடியுது. ஈஸியாக அந்த வேலை எனக்கு முடிஞ்சிருது. எனக்கு வந்து அந்த கவர் போடுறதுக்கு கூட நான் ஏன் சொல்கிறேன்னா டக்குன்னு அவங்க கவரை எனக்கு மாட்டி விட்டாங்கன்னா டக்குன்னு நான் ஊற்றிடுவேன். இல்லைன்னா நானே வந்து இந்த கவரை வந்து டப்பாவில் மாட்டுறதுக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் முன்ன பின்ன ஆகும். அதனால் ஹெல்ப்புக்கு நான் அவங்கள கூப்பிட்டுப்பேன். என் பொண்ணு தான் எனக்கு டெய்லி கவர் எடுத்து கொடுக்குற பொண்ணு. என் டக்குன்னு எடுத்து கொடுக்க ஊற்றி நானே கட்டிடுவேன். ஏன்னா கட்டுறதுக்கு நான் கூட ஆள் வைக்க மாட்டேன். என்றைக்கே ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டுக்காரர் வீட்டில் இருந்தால் மாவு நான் ஊற்றி கொடுத்தா அவர் கட்டுவார். இல்லைன்னா மீதி டைம் எல்லாமே 30 பாக்கெட் 40 பாக்கெட்டாக தான் நானே தான் கட்டிப்பேன். மாவு பேக்கெட் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. வியாபாரத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரம் வாட்சிங்.